டிசம்பர் மாதம் 17ஆம் நாள். தந்தை, மகன், தூய் ஆவியின் பெயராலே ஆமேன். உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார். உங்களுக்கு இறங்குமாறு எழுந்தருள்வார். ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள். அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். சீயோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூர்வார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அருள்வார். என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தையும் ஒடுக்குதல் என்னும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். ஆமேன். எசாயா 30ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. கருணையின் தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் மீது இரக்கம் உடையவரே அப்பா, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் தகப்பனே ராஜா எங்களை பாதுகாத்தவுடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நேரத்தில் உம்மை போற்ற, உம்மை புகழ, உம்மை ஆராதிக்க அப்பா, நீ செய்த எல்லா நன்மைதனங்களுக்காக, உடைய இரக்க பெருக்க செயல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்த நாங்கள் ஒன்றாய் கூடி வந்துள்ளோம் தகப்பனே ராஜா. எங்கே என் நாமத்தினால் 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசமாய் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. இதோ தகப்பனே, ஆவியானவரே, அக்கினி மயமானவரே, ஜோதி மயமானவரே அப்பா, எங்களுக்கு மத்தியில் இறங்கி வாருங்க தகப்பனே ராஜா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றவரே, பெந்தகோஸ்த பெருவிழாவிலே பெருமழையை ஊற்றுவேன் என்றவரே அப்பா, அதே அக்கினி அபிஷேக வல்லம தகப்பனே ராஜா, இதோ எங்கள் தலங்களிலே அப்பா நீர் இறங்குவீராக தகப்பனே ராஜா. அப்பா, எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிப்பீராக தகப்பனே ராஜா. நன்றி அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. முதலும் முடிவும் ஆனவரே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. அண்ட சராசரங்களை படைத்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா. அற்புதங்களை அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில செய்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. என் தேவனே, நீதியின் கடவுள் தகப்பனே ராஜா. நன்றியப்பா, 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 நன்றி தகப்பனே. நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அதிகாலை எழுந்தது முதல் நேரம் வரை தகப்பனே ராஜா, ஒவ்வொரு நொடி பொழுதும் தகப்பனே ராஜா உம்முடைய சட்டையின் நிழலுக்குள்ள எங்களை பாதுகாத்திரே தகப்பனே ராஜா. அப்பா, சத்துருக்கு எங்கள் மீது அதிகாரம் இல்லாமல் பாதுகாத்திரே தகப்பனே. உம்முடைய வழக்கையை எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் காலை நீ தள்ளாட விடவில்லையே தகப்பனே ராஜா. எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்திரே தகப்பனே ராஜா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே. நீ ஒருபோதும் அழமாட்டீர்கள். உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவேன் என்று சொன்ன நம்முடைய வாக்கு தத்தத்தில் நாங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சுதந்திரத்துக் கொள்கிறோம் தகப்பனே ராஜா. நன்றியப்பா. நாங்கள் கூப்பிடும் போது எங்கள் குரலுக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுக்கு மறுமொழி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் ஏற்றி எங்களுக்காக எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்கள் வாழ்க்கையில எல்லாவித நன்மை தனங்களால் நிரப்பியுள்ளப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர் என்று சொல்லியிருக்கிறீரே தகப்பனே ராஜா. அப்பா தகப்பனே, நாங்கள் தகப்பனே இதோ தகப்பனே உமக்காக உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக அப்பா நீர் எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீர், எங்களோடு கூட என்ன பேச போகிறீர் என்று தகப்பனே நாங்கள் கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய உடல், பொருள், சொல், செயல் எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அப்பா, எங்களை விட்டு கொடுக்குற தகப்பனே. ஆவியானவரே, எங்களை நிரப்புங்க தகப்பனே ராஜா. அப்பா, கிதியோனின் ஆவியை எங்களுக்குள்ள ஊற்றுங்க. கிதியோனின் ஆவி எங்களுக்குள்ள ஊற்றுங்க தகப்பனே ராஜா. அப்பா, வல்லமையின் ஆவியானவர் பவராவி எங்களுக்குள்ள நீர் ஊற்றுவீராக தகப்பனே ராஜா. அப்பா, நாங்கள் மனித பலவீனங்களா செய்த குற்றம் குறைகளெல்லாம் மன்னிங்க தகப்பனே ராஜா. அப்பா, நாங்கள் தகப்பனே காத்திருந்தல் இல்லாமல் இருந்திருக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா, உம்மிடம் கேட்டுவிட்டு தகப்பனே ராஜா நீர் என்ன சொல்ல எங்களுக்கு ஆசைப்படுகிறது என்பதை நாங்கள் கேட்பதற்கு காத்து இல்லாமல் இருக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா, நாங்கள் உம்மிடம் ஜெபம் பண்ணிவிட்டு தகப்பனே நான் ஆண்டவரிடம் கேட்டுவிட்டேன் எனக்கு அது வந்துவிடும் என்று அப்பா நாங்கள் அசால்ட்டாக சென்று இருக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா, நாங்கள் உம்மிடம் ஜெபித்து விட்டு தகப்பனே நீர் எனக்கு பிறகு எங்களுக்கு மறுமொழி கொடுக்கும் போது தகப்பனே அதை நாங்கள் கேட்பதற்கு காத்திருந்து உம்முடைய அப்பா நீ பேசுதலை கேட்பதற்கு தகப்பனே ராஜா நாங்கள் செவி கொடுக்க மறந்த தருணங்களுக்காக எங்களை மன்னிங்க தகப்பனே ராஜா. எங்களோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறப்பா, ஆனால் நாங்கள் அதற்கு செவி கொடுத்த மறுத்த தருணங்களுக்காக எங்களை மன்னிங்க தகப்பனே ராஜா. அப்பா, நன்றி இயேசுவே. என் தலைவராகிய போதகர் உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தையும் ஒடுக்குதல் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. எங்களை மறைத்து கொள்ள வேண்டும். நீர் உம்மை மறைத்து கொள்ள மாட்டே தகப்பனே. எங்களுக்காக, எங்களுடைய குடும்பங்களுக்காக, எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறீரப்பா.
அப்பா நாங்கள் உம்மை காண வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய அப்பா எங்களுடைய அகக்கண்களை திறந்து விடுங்க தகப்பனே ராஜா. உம்மை பார்க்காதவர், உம்மை பார்க்க முடியாத அளவுக்கு தகப்பனே எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய பலவீனங்கள், அப்பா என்னுடைய அறியாமைகள், எங்களுடைய இயலாமைகள் தகப்பனே ராஜா மறைத்து கொண்டிருக்கிறது தகப்பனே. அப்பா அதையெல்லாம் நீங்க நீக்கி போடுங்க தகப்பனே ராஜா. எங்கள் குடும்பங்களை தனித்தனியாய் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களிலே தகப்பனே ராஜா, நீர் எங்களுக்கு குடும்பங்களை குறித்து என்ன சித்தம் வைக்கிறோ உடைய சித்தத்திற்கு அப்பா எங்களுடைய குடும்பங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே ராஜா. நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க. நீங்க தான் எங்கள் பாதைக்கு வெளிச்சமா இருக்கணும்ப்பா, எங்கள் கால்களுக்கு தீபமா இருக்கணும் தகப்பனே ராஜா. அப்பா எங்கள் பாதைக்கு வெளிச்சமா நீங்க வாருங்க. நாங்க எந்த பாதையில செல்லணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில, எங்களுடைய அப்பா எங்களுடைய தகப்பனை பர்சனல் வாழ்வில தகப்பனே ராஜா நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு சொல்லி கொடுங்க தகப்பனே ராஜா. நாங்கள் வேலை ஸ்தலங்களில என்ன செய்யணும்னு சொல்லி கொடுங்க. எங்கள் அதிகாரிகளோட என்ன பேசணும்னு சொல்லி கொடுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களில் அப்பா நாங்கள் தகப்பனே நாங்களே தகப்பனே எங்களுடைய சுய இச்சைகளின்படி நாங்கள் செயல்படாமல் ஆவியானவரை உம்மிடம் கேட்டு எங்கள் குடும்பங்களில் நாங்கள் தகப்பனே அதன் பிரகாரம் நடக்க எங்களுக்கு உம்முடைய ஆவி அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுங்க தகப்பனே ராஜா. அப்பா உண்மை கேட்காமல் நாங்களா எங்களுடைய சுய விருப்பத்தின்படி எடுத்த முயற்சிகளின் நிமித்தமாக தகப்பனே நாங்கள் பலவிதமான கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் தகப்பனே. எங்கள் பிள்ளைகள் வாழ்விலும் தகப்பனே, எங்கள் குடும்பங்களில் அப்பா நல்ல சில பல விஷயங்களிலும் தகப்பனே அப்பா நாங்கள் உண்மை கேட்காமல் தகப்பனே பிறரிடம் சென்று இதற்கு என்ன செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு தகப்பனே ராஜா அவர்களிடம் கேட்டு தகப்பனே அதனால் எங்கள் குடும்ப வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் தகப்பனே ராஜா. எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள் தகப்பனே ராஜா. எங்கள் உடல்நல பிரச்சனைகள் தகப்பனே ராஜா, கடன் பிரச்சனைகள் தகப்பனே ராஜா. அதன் பிரகாரம் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோமப்பா. என் தேவனே எல் ஷடாய், எல்லாவற்றையும் காண்கிறவர், நீ சர்வ வல்லமையுள்ளவர் தகப்பனே. அப்படியா நாங்கள் செய்த குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிங்க தகப்பனே ராஜா. மன்னித்து எங்களுக்குள் இருக்கிற போராட்டங்களை எல்லாம் நீங்க மாற்றி கொடுங்க தகப்பனே ராஜா. எங்களுக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து எப்பொழுது விடுதலை கிடைக்கும், எப்பொழுது நாங்கள் தீர்வு காண போகிறோம், எப்பொழுது கடவுள் எங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார் என்று தகப்பனே ராஜா திசை தெரியாமல் என்ன செய்வது என்று முடிவெடுக்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே இரக்கம் பாராட்டுங்க. என் தேவன் இது இரக்கத்தின் தேவன். எங்கள் அழுகையெல்லாம் கண்ணீரையெல்லாம் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் தகப்பனே அப்பா. எங்களுடைய கண்ணீர்கள், வேதனைகள், கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், பிரச்சனைகள் தகப்பனே, எங்கள் பிள்ளைகளை குறித்த கவலைகள் அப்பா எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. யாருக்கு என்ன தேவை நீ அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறீர் தகப்பனே ராஜா. இது எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே ராஜா. இயேசுவே தாவீதின் மகனே, எங்கள் குடும்பங்களை மீது இரக்கம் பாராட்டுங்க தகப்பனே ராஜா. பலவிதமான நோய்களினாலும் வேதனைகளாலும் கண்ணீர்களாலும் தகப்பனே ராஜா வழிகளாலும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் விலைமதிக்க முடியாத ரத்தம் எங்கள் குடும்பங்களை தொட்டு பரிசுத்தப்படுத்துவதாக, நோய்கள் எல்லாம் மாறுவதாக தகப்பனே ராஜா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே, எங்கள் நோய்கள் மாறும், சாபங்கள் மாறும் தகப்பனே, கட்டுகள் ஒடி, நுகத்தணிகள் முறியும் தகப்பனே ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே எதை கடன் நான் தருவேன் என்று சொல்லியிருக்கிறேப்பா. நாசரேத்து இயேசுவின் நாமத்தினாலே அப்பா எங்கள் குடும்பங்களில் இந்த ஜெபத்தில் இந்த லிங்கில யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக தகப்பனே ராஜா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே ராஜா. ஒவ்வொரு இளையோர் இளப்பெண்களையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா உடைய அக்கினி அபிஷேக வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டு தகப்பனே ராஜா. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுங்க. பிள்ளைகள் என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது சொல்லி கொடுக்கிற ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளை தனித்தனியாய் தொடுவீராக தகப்பனே. அப்பா இந்த இளையோர் இளம்பெண்கள் தகப்பனே பலவிதமான எச்சைகளுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. இந்த உள்ளக பிரமாண காரியங்களை விழுந்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே ராஜா. அப்பா உம்மை நாடி தேடி வருவதற்கு தடையாயிருக்கிற சத்துருக்களை இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம் தகப்பனே ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பயன்படுத்துங்க தகப்பனே. எதிர்காலத்தின் தூண்களாயிருக்கிற ஒவ்வொரு நீங்கள் பயன்படுத்துங்க தகப்பனே ராஜா. நன்றி அப்பா. அவர்கள் வயதை ஆசீர்வதிங்க தகப்பனே. அந்த பிள்ளைகளை குறித்து நீர் என்ன சித்தம் வச்சு சித்தத்திற்கு உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு முதியோர்களையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இந்த சிறு பிள்ளைகள் நிறைய பேர் தகப்பனே ராஜா அப்பா செல்போனுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே ராஜா. அப்பா போன் இல்லாமல் இந்த கேம் இல்லாமல் அவர்களால் இருக்க முடியவில்லை தகப்பனே ராஜா. அப்பா அவங்களை விலைமதிக்க முடியாத ரத்தத்தை தகப்பனே எங்கள் ஒவ்வொருவருடைய செல்போனுகளை முத்திரிடுகிற ஆண்டவரே. அப்பா நல்லதற்காக மாத்திரம் அந்த போனை பயன்படுத்தின தகப்பனே ராஜா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே. எங்கள் வீடுகளை சுற்றி ரத்தத்தால முத்திரிடுகிறோம் தகப்பனே. எங்கள் பிள்ளைகள் நம்முடைய ரத்தத்தால முத்திரிடுகிறோம் தகப்பனே ராஜா. அப்பா உம்முடைய பாதையில நாங்கள் நடக்க எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே ராஜா. அப்பா நாங்கள் எந்த ஒரு செய்கையை செய்வதற்கு முன்னாடி தகப்பனே உம்மிடம் அமர்ந்து என் அப்பா என் மேசுவுக்கு தெரியும் அப்பா
அனைத்திற்கும் மேலானதில் எங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறேன். என் அப்பாவுக்கு தெரியும் என்று தகப்பனை முதலில் உம்முடைய பாதைப்படியில நாங்கள் அமர்ந்து குடும்பமாய் உட்கார்ந்து அப்பா நாங்கள் இந்த குடும்பங்களில் இதை செய்ய போகிறோம், இது நல்லதா கெட்டதா என்று எங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு பேசுங்க, பிரசங்கத்தின் மூலமாக எங்களுக்கு பேசுங்க என்று தகப்பனே அப்பா நாங்கள் உம்மிடம் கேட்க அப்பா எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனை. பரிசுத்த ஆவின் கனிகளை கொடைகளை எங்களுக்குள்ள, எங்கள் பிள்ளைகளுக்குள்ள, எங்கள் குடும்பங்களுக்குள்ள கொடுங்க. கணவன் மனைவியருக்குள்ள கொடுங்க தகப்பனே ராஜா. அப்பா எதிர்காலத்தில் தூண்களா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவே, வயதானவர்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே ராஜா. இரவு முழுவதும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இம்மட்டுமாய் தகப்பனைகளை தாங்கினது தப்பிவித்தது உமது கிருபை ஆண்டவரே. அப்பா சந்தோஷத்தையும் சமாதானத்தை எங்கள் குடும்பங்களில் கட்டளையிடுவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் தகப்பனை உலகம் தரக்கூடாத சமாதானத்தை, இயேசுவின் சமாதானத்தினை கொடுங்க தகப்பனை ராஜா. அன்பை கட்டளையிடுங்க தகப்பனை ராஜா. விட்டு கொடுதலை கட்டளையிடுங்க, புரிதலை கொடுங்க தகப்பனை ராஜா. பல குடும்பங்கள் தகப்பனை இதனால் பிரிவினையின் ஆவி அப்பா ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆட்சி செய்து கொண்டுகிறது தகப்பனே. பிரிவினையை கொண்டு வருகிற சத்ருவை இயேசுவின் நாமத்தினாலே பாதாளத்திலே கட்டுகிறோம் தகப்பனை ராஜா. அப்பா குடும்பங்களிலே குழப்பத்தை கொண்டு வருகிற சத்ருவை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம் தகப்பனை ராஜா. அப்பா இயேசு கிறிஸ்துவின் ஆசிரியத்து நாமத்தினாலே தகப்பனை ராஜா. இம்மட்டுமாய் நடத்தின எல்ஷடாய் இனியும் எங்களை தாங்கி தப்புவிக்க வல்ல தேவனாயிருக்கிற தகப்பனை. இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை கொடுங்க. எங்கள் வீடுகளை சுற்றிலும் ரத்தத்தால முத்திரிடுகிறோம். எங்கள் வீடுகளை சுற்றிலும் தகப்பனாக எங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளை சுற்றிலும் ரத்தத்தால முத்திரிடுகிறோம். என் தேசத்தை முத்திரிடுகிற திருச்சபையை முத்திரிடுங்க தகப்பனை ராஜா. எல்லா துதிகளும் என் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசுடைய ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகளை விடுவித்தரலும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களில் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.